ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வாங்க பட்டுக்குட்டி சமையலில் இன்றைக்கி சௌச்சௌவை வச்சு சூப்பரான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். சௌச்சௌ எடுத்து நல்லா தோலெல்லாம் சீவிட்டு கழுவி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கழுவிடுங்க, தோல் சீவிட்டு கழுவிடுங்க மறக்காமல். இந்த மாதிரி தோல் சீவிட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை ரெண்டாக கட் பண்ணி சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணிக்கலாம். ரெண்டாக கட் பண்ணி உள்ளே சீடு இருக்குங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. செஞ்சு பாருங்கள், இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து ஒரு ஆவி வேக வச்சு எடுத்துக்கலாம். சீக்கிரம் வெந்துடும், ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா மைய வெந்துடும். நீங்கள் ரொம்ப வேக வைக்கணுங்கிறது இல்லை. நீங்கள் சௌச்சௌவில் ஒரே மாதிரி சாம்பார், கிரேவி இப்படி வச்சு செஞ்சு சாப்பிட்றதுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். வெயில் காலத்துக்கு குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இதில் நீர்ச்சத்து ரொம்ப இருக்குது, விலையும் கம்மியாக கிடைக்கிது. இப்போலாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. பாருங்கள், நல்லா இந்தளவு கொதி வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க, ரொம்ப சேர்த்துனிங்கன்னா தண்ணியை வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அதை எடுத்து வச்சுட்டு தனியாக ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்து கடுகு வெடித்து வரட்டும். கடுகு நல்லா வெடித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பொன்னீர் ஆகிற அளவுக்கு வதக்குங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க, அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். நல்லா வதக்கி விடுங்க. அதே சமயம் அடி பிடிக்காமல் வதக்கி விடுங்க. வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு. நல்லா வதக்கி விடுங்க. சாம்பார் பவுடர் போட்டு ஹை ஃப்ளேமில் வைக்காமல் சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க. தீ ரொம்ப வச்சிங்கன்னா கருகிரும். பாருங்கள், இந்தளவுக்கு எப்படி மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வேக வச்ச சௌச்சௌவை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ரொம்ப நேரம் ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு, ரொம்ப கிளறணும்னு தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் அந்த இருக்கிற தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டிங்கன்னா போதும். அவ்வளோதாங்க, சூப்பரான சௌச்சௌ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்து இறக்கிடுங்க. சூப்பரான சௌச்சௌ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஒரே மாதிரி கிரேவி செஞ்சு சாப்பிட்றத விட இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இது கூட ரசம் மட்டும் இருந்தால் சரிங்க. மதியான சாப்பாடை ஃபினிஷ் பண்ணிடலாம் இதோட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான சௌச்சௌ பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ.